என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்களப்பா. முந்தைய தவமிருந்து முன்னொரு நான் சுமந்த தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாது. தாயின் முகத்தை நான் பார்க்கவே இல்லை அப்பா. உண்மைதான். தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நான் உங்களை தான் காப்பாற்றி என் உயிரை கொடுத்தாக்கிலும் உன்னை காப்பாற்றுவது என் கடமை அப்பா. மாட்டு தலை மேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் எடுப்பும் மேலே அப்ப கூட நான் இருப்பேன். அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த சுகம் போதும் அம்மா. மூன்றெழுத்து மந்திரமே அம்மா அம்மா பொல்லாத ஊருக்குள்ளே நான் வாழ வேண்டும் என்று அம்மானே தினந்தோறும் கோலவட சொல்லி வளர்த்தே. அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடல அந்த சுகம் போதும் அம்மா. சிப்பிக்குள்ளே முத்தை போடி என்ன வைத்து காத்தவடி அப்புறானே மனத்தை வைத்து அங்க வெள்ள பூர்த்தவழி. எப்படியாவது காப்பாற்று இரும்பு கோட்டை அருகில் வந்து விட்டோம். அந்த இரும்பு கோட்டில் காற்று கூட உள்ள நுழைய முடியாதப்பா. உயிரை காப்பாற்ற கடமை. ஒரு இரும்பு கோட்டை தெரிகிறது. புறப்படுகிற
இரும்பு கோட்டை உன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கோட்டையை சுற்றி அங்கிடார் ஓடி கொண்டிருக்கிறதா விடுமனா இப்பொழுது வருட பகவானி ஆண்டாள் அவதரமன் என் கட்டளைக்கு இணங்கி இப்பொழுது எரிந்து கொண்டிருக்க அங்கிடியை நீதான் அழிக்க வேண்டும். அங்கிடி யாரை அடக்கி விட்டது விடுமனா கோட்டின் உள்ளே போவதற்கு வாயிற்படியே இல்லையே. அவன் மூட்டை காத்து விடுவதற்காக துவாரம் வைத்து மன்னவன் கோட்டை கட்டி வைக்கிறான். போதுமே சிறு துருமும் பல்குத்த உதவும் அந்த சிறு துவாரமே எனக்கு போதுமே. இப்பொழுது 5 தல நாகமாக வழிபடுத்தி அதில் உள்ள சென்று அவனுடைய உயிரை இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து நான் சீரம் திறப்போடு வாழ வேண்டும் என்று நான் மனக்கோட்டை கட்டினப்பா. என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக மாறிவிடும் வருகின்றது. உயிருக்கு ஆபத்தே வராது. காப்பாற்றி விடுங்களப்பா. அப்பா அரசனுக்கு ஓர் மகனாய் நான் பிறந்தேன் அன்னை முகப்பா. அரசனுக்கு ஒரு மகனாய் நான் பிறந்தேன் எந்தன் அன்னை முகம் காணாமல் நான் வளர்ந்தேன். பண்புதனை நான் பிறவி பயின்று வந்தேன். அரசனுக்கு ஒரு மகனாய் நான் பிறந்தேன் அன்னை முகம் காணாமல் நான் வளர்ந்தேன். தாய் கொடுத்த பால் குடித்து சிலர் உயிர் வளர்ப்பார். தந்தை தந்த பாத பாலால் நான் வளர்ந்து தாய் கொடுத்த பால் குடித்து சிலர் உயிர் வளர்ப்பார். தந்தை தந்த பாத பாலால் நான் வளர்ந்து பஞ்சனைக்கு நானும் செல்ல கனவு கண்டேன். பஞ்சனைக்கு நானும் செல்ல கனவு கண்டேன். பஞ்சனைக்கு நானும் செல்ல கனவு கண்டேன். பஞ்சனையால் எந்த கதை இறைவன் முடித்து விட்டார். அரசனுக்கு ஒரு மகனாய் நான் பிறந்தேன் எந்தன் அன்னை முகம் காணாமல் நான் வளர்ந்தேன்.
அழைக்கின்றான் என் ஆயுளை முடிக்கின்றான் வருவது வந்தே தீரும் பாராதது வரைந்து எழுந்தாலும் வாராதப்பா இருந்தாலும் எனக்கு ராத்திரி வந்து விட்டதப்பா எனக்கு ஆசையா நீ எதை கேட்டாலும் அதை செய்து முடிக்கக்கூடிய தந்தை நான் இருக்கின்றேன். சின்னஞ்சிறு வயதில் இருந்த தாய் மகத்தை பார்க்க முடியாத பாவியப்பா. உண்மைதானப்பா. தாய் மகன் எனக்கு இப்படிதான் இருக்கும் என்று தெரியாத பாவியப்பா. அப்பா இருந்தாலும் தாய் மடி மீது நான் உறங்கியதே கிடையாதப்பா. அப்பா உங்கள் மடி மீது நான் சற்று நேரம் உறங்க வேண்டும் அப்பா. பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. உறங்கிக் கொள்ளுப்பா, உறங்கிக் கொள். கண்டபடி உறங்கிக் கொள், பயமே வராது. ஐந்து தலை கருடாக என்னை துரத்தி கொண்டே நேரமாக பயமாக இருக்கிறது அப்பா. அன்பு காட்டு என்னை வளர்ந்த தந்தையே, ஆசை தந்தையே, அன்பு காட்டு என்னை வளர்ந்த தந்தையே, மீண்டும் ஒரு ஜென்மம் இருந்தால் நான் பிறப்பேன். கருப்பாம்பாய் திருகிறார். அப்பா பாம்பு என்னை கடந்து ஆண்டவா, என் மகன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தேனே. என்னுடைய நாட்டில் ஒரு பகுதியில் இருபால் கோட்டை அமைத்தேனே. இந்த 8:45 மணி அளவில் என் மகனுக்கு மரண யோகம் என்று என்னுடைய அரசாங்க குலகுரு கூறினாரே. அவர் கூறியது உண்மையாகிவிட்டது. என் மகன் என்னை விட்டு சென்று விட்டானே. மகனே சிவமணி, இந்த தந்தை உயிர் வாழ்ந்ததே உனக்காகத்தானடா. இந்த உலகமே என் மகன் என்று வாழ்ந்தேனே. அப்படிப்பட்ட என் அன்பு செல்வம் என்னை விட்டு சென்று விட்டானே. இறைவா, என் உயிரை எடுத்துக்கொண்டு என் மகனை காப்பாற்ற கூடாதா? உடைய மனது கல்லாகி விட்டதா? உடைய மனது இரும்பாகி விட்டதா? இறைவா, என் மகன் என்னை விட்டு சென்று விட்டானே. இந்த நாட்டிற்கு மன்னனாக முடிசூட்டி அழைத்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. ஒரு நாட்டு இளவரசியை தேர்வு செய்து திருமணத்தை முடித்து வைத்து அவன் வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். என் மகன் என்னை விட்டு சென்று விட்டானே. என் மகன் என்னை விட்டு சென்று விட்டானே. இறைவா, மகனே, என் செல்வமே கண்ட திறந்து பாராடா. அப்பா, அழாதீங்க அப்பான்னு ஒரு வார்த்தை கூற மாட்டாயா? நீ பேசும் வார்த்தை என் காதில் ஒலிக்கின்றது. அப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று கூறினாயே. உன்னை காப்பாற்ற முடியாத பாவியாகி விட்டானே மகன். அப்பா, முனுசாமி அப்பா, முடியம்மாள் அம்மா, எங்களை விட்டு சென்று விட்டீர்களே. உங்களை பிரிந்து நாங்கள் தவிக்கின்றோமே.
நீங்கள் பெற்றெடுத்த மகனும் நீ பெற்றெடுத்த மகனும் நீங்கள் பெயர் வைத்த பேர குழந்தைகளும் உங்களை விட்டு தவிக்கின்றார்களே. அப்பா, 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில போங்க, மரக்கட்டையில வேக போன. அப்பா நீ போன பேர பிள்ளைங்க தூக்கி போனோம். ஐயோ 2 கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலிலி தூங்க, அம்மா மரக்கட்டையில வேக போன. அப்பா நீ போன உன் தேர பிள்ளை நான் தூக்கி போனேன். அப்பா முனுசாமி, அப்பா நீ எங்க பாருங்க, உன்னை பிரிந்து உடைய அன்பு மகன் 7 மலை தவிக்கின்றாரே, அன்பு மகன் தவிக்கின்றார்களே. ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டிலில தூங்க, மரக்கட்டையில வேக போனே. அப்பா நீ போனே உன் பேர பிள்ளை தூக்கி போனே. அதவா இறைவா, அதவா அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே பிள்ளைங்க கண்ணில கண்ணீர் போனந்தா. அப்பா அப்பாவும் மூச்சு நின்னு போனதுமே பிள்ளை கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அப்பவும் மூச்சு நின்னு போனதுமே பிள்ளை கண்ணில கண்ணீர் போனந்தா. நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்துக்கு தந்த சோதனை. இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூவும் இல்ல அம்மாவுக்கு பொட்டும் இல்ல, பூசும் மஞ்சள் நீ இல்லாம பூத்ததில்ல. அப்பா பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்களே பட்டு போடவ போற ஊர்கோலம் போற உன் பேர பிள்ளை தூக்கி போறே. 2 கட்ட விரலும் கட்டி வச்சு நீயும் கட்டிலிலி தூங்க, மரக்கட்டையில வேக போன. அப்பா நீ போன உன் தேர பிள்ளை தூக்கி நான் போனேன். முடியம்மா, நீ எங்கம்மா இருக்க? நீ பெற்றெடுத்த பிள்ளை தவிக்கின்றது, உடைய பேர குழந்தைகள் தவிக்கின்றது. அம்மா நீ உழைச்சி ரத்தனாலமெல்லாம் உடம்புக்குள்ள ஒடுங்கி போச்சம்மா.
எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தால் கூட பிள்ளைங்களை திட்டினதில்லை அம்மா எங்களை கஷ்டப்பட விட்டதில்லை கோபம் வந்தால் கூட பிள்ளைங்களை திட்டினதில்லை மிக ராஜா வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளைங்க மடியில் வந்தா சாமி போல பிள்ளை தூக்கி ரெண்டு கட்ட விரல் கட்டி வச்சினியும் கட்டிலிட தூங்க மறை கட்டையில வேக போனே அப்பா நீ போனே உன் தேர பிள்ளை தூக்கி நான் போனே ஆண்டவா இறைவா நல்லவர்கள் வாழக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டின் தலையெழுத்தா உள்ளத்திலே வஞ்சமும் உதட்டிலே பஞ்சமத சிந்த பேசும் கையவர்கள் அல்லவா இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள் நல்லவர்களை எல்லாம் வாழ வைக்காமல் கொண்டு போய்விட்டியே இறைவா என் மகனும் இன்று என்னை விட்டு பிரிந்து விட்டானே இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று என் மனதில் மனக்கோட்டை கட்டினேனே என்னுடைய மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டை ஆகிவிட்டது என் மகனை நான் எப்பொழுது பார்க்க போகின்றேன் என் அன்பு மகன் சிவமணியை நான் எப்பொழுது பார்க்க போகின்றேன் மகனே என் செல்வமே அப்பா முனுசாமி அப்பா அம்மா முனியம்மா உன்னை என் இதயத்தில் வைத்திருந்தோமே அம்மா தாயே எங்கள் வீட்டுக்கு விளக்கில்லை சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை எங்கள் அன்புக்கு நீங்கள் இல்லை ஒரு ஆறுதல் மொழி இல்லை ஒரு ஆறுதல் மொழி இல்லை என்னை மறந்து போனீரி என்னை பிரிந்து போனீரி நான் பார்க்கும் பொழுது பாவியம்மன் தான் கவர்ந்து போனானே என்னை மறந்து போனீரி இறைவா அவளை கொண்டு செல்ல எப்படி அப்பா எங்கள் வீட்டுக்கு விளக்கில்லை சொந்த கூட்டுக்கு குயில் இல்லை எங்கள் அன்புக்கு நீங்கள் இல்லை ஒரு ஆறுதல் மொழி இல்லை ஒரு ஆறுத மொழியில் அப்பா என்னை மறந்து போனீரி என்னை பிரிந்து போனீரி நான் பார்க்கும் பொழுது பாவியம்மன் தான் கவர்ந்து போனார் ஆண்டவா இறைவா என்னை மறந்து போனீர் என் இதயத்தை பூட்டி வைத்தே அதனுடைய காவல் வைத்தே எங்கள் இதயம் நீ அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா எங்கள் இதயத்தை பூட்டி வைத்தே அதி உங்களை காவல் வைத்தே எங்கள் இதயம் நீ அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா ஒரு ஆறுதல் மொழி அல்லவா என்னை மறந்து போனீரி எங்களை பிரிந்து போ
என்ன செய்வது? என்னுடைய விதி இதுதான் என்றால் அதை மாற்ற யாராலும் முடியாது. இப்படியே அழுது கொண்டிருந்தால் இறந்த என்னுடைய மகனுடைய உடலை நான் அடக்கலம் செய்ய வேண்டுமே. என் அன்பு மகனுக்கு ஈமைக்கடனை செய்ய வேண்டுமே. நாய் அன்பு ஓடிவாடா ஓடிவாடா ஓடிவாடா. பார்த்தலியா, என் மகன் இறந்த மகனை இடுகாடு என்ற சுடுகாட்டில் கொண்டு சென்று ஈமைக்கடனை செய்ய வேண்டும் தான். சித்ராகுப்தா, வாருமையா வாருமையா. பிரபு சட்டி சென்று வந்தாயா உயிரை கொண்டு வந்தாயா ராஜசேகர மன்னர் அவர் பெற்றெடுத்த தபா புலவர் அந்நாட்டு இளவரசர் சிவமணியின் அவன் செய்த நன்மைகள் தீமைகள் அறிய அவனது உயிராய் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டுமா அல்லது நரகத்தில் சேர்க்க வேண்டுமா? இதோ பார்க்கிறேன். நன்றாக பார்த்து சொல்லுங்கள் ஐயா. சிவமணியின் நன்றாக பாருமையா, நன்றாக பாரு. என்ன முடிக்கிறேன்? என்னடா முடிக்கிறேன்? என்ன அடிக்கிறேன்? என்ன அடிக்கிறேன்? எட்ட போட்டு என்ன தொடங்கிறேன்? நீ செய்த வேலைதான். சின்ன குழந்தைய தவறா போயிட்டாக்கா அது எச்சு தொட்டி அதை அழிச்சுக்கிட்டு இருக்கும். தவறு நடந்து விட்டது பிரபு. பிரபு, என்ன தவறு நடந்து விட்டது? மதிவதனாபுரி நாடு மதுவதராபுரி நாடி செல்வமணியின் உயிரை பிடிப்பதற்கு பதிலாக சிவமணியின் உயிரை பிடித்து விட்டோம். சித்ராகுப்தா, பாவத்தை செய்ய வச்சிருப்பா. பாவத்தை செய்துட்டியே. இந்த பாவத்தை எந்த நேரத்தில போய் கைவிட செய்யே. அப்பா, அன்று ஒரு நாள் இவரிடத்தில் நான் எதையும் பேச முடியாதப்பா. நம் இருவருக்கும் தெரிந்த ரகசியம் வேற யாருக்கு தெரியவே கூடாது. பிரபா, சிவமணியின் ஆயுள் கால முடியாத ஒன்று. அவன் உயிரை கவர்ந்து வந்து விட்டோம். இது 33 கோடி தேவர்களுக்கும் தெரிந்தார். தெரியக்கூடாது. ஆபத்து நமக்குத்தான். நமக்குதான். ஆகையா இவனுக்கு வந்து இது எனக்குதான் ஆபத்து. ஆகையா யாரிடத்தில் இது சொல்ல மாட்டேன். என் கரத்திலே ஒரு சத்தியம். செய்தது தவறு இவன். வேற எவனாலும் ஸ்கூல் ஃப்ரெண்டு வாங்கி தரலைங்க. கஷ்டப்பட்டு சாப்பிட்டா மிஸ் பண்ணுறான்னு என்ன பெரிய மயிலானே இல்லையா? பெரிய மயிலானே இன்னுமா தெரியல. இன்னுமா இருப்பா, முருகன் போறாப்புல. முருகன் கோயிலுக்கு போறாரு. ஒரு இடம் இருந்தா பரவாயில்ல. 7 இடம். அது போல இவருக்கு எந்த எத்தனை இடமோ. அங்க மக்களை குழம்புங்குதா? வீட்டுல அம்மா இருக்கிறாங்களா? அப்புறம் குழம்பு கட்டி எடுத்து அடிச்சாக்க எங்க பாவம் பண்ணிட்டு அந்த அம்மா. ஆயுள் கால முடியாத முன்னே சிவமணியின் உயிரை கலந்திருக்கிறோம். 33 கோடி தேவர்களுக்கும் தெரியக்கூடாது. அவன் ஆயுள் காலம் முடியும் வரை செய்தது தவறு நீயா இருந்தாலும் தண்டனை எனக்கு தப்பா ஆகினாலே இது யாருக்கு தெரியாமல் இருக்கு. நான் யாருக்கு சொல்ல மாட்டேன். இதுவே உன் மீது சத்தியம். சத்தியம். அவன் ஆயுள் காலம் முடியும் வரை புரிய வர
சிவமணியின் உயிரை எப்படி பாதுகாக்க வேண்டும்? பஞ்சாட்சர பாழையை வைத்து உண்மை உண்மை தேவர் மூவர்களுக்கும் தெரியாமல் தெரியாமல் அவர் பாதுகாப்பு. உயிரை பாதுகாப்போம். வஜா! ஏழு மலை மீது நிலையாட்டு புரிபவன் அது ஏறி வரும் பக்தருக்கு காட்சி தருபவன் என்னாலும் பாடுங்கள் பகவான் திருநாம பாடுங்கள் அலைகடலில் துயில்பவனும் ஆனந்த தயனன் ஆனந்த தயனன் மாய கண்ணனா அவன் என்றும் மணி வண்ணனா அலைகடலில் துயில்பவனோ ஆனந்த தயனன் ஆனந்த தயனன். சபையோர்களுக்கு அடிய வணக்கம். எல்லாம் வல்ல ஆண்டவன் நாம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். நாமோ சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்ம எவருக்கும் அன்னை கலைவாணிக்கு மகனாக பிறந்து அதிகாலையில் இருந்து நாளொன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிடு என்னுடைய சிரமான ரோகம் எழுதிவிடும். ஆனால் இன்றோ கழகத்திற்கு வழி கிடைக்கவில்லை. எங்கே செல்வது? யாரிடத்திலே கழகத்தை தோக்குவது? நாராயணா வைகுந்த வாசா வாழ்க்கடன் செய்யனா பரந்தாமா நீதாரும் செய்ய வேண்டும். நாராயணா மலர்களிலே பலகிடம் கண்டே மலர்களினி பல நிறம் கண்டி திருமாலவன் வடிவம் அது கண்டி மலர்களினி பல நிறம் கண்டி திருமாலவன் வடிவம் அதில் கண்டி மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டி பச்சை நிறமும் அவன் திருமேனி பவள நிறம் அவன் செவ்விதானே மஞ்சள் நிறம் அவன் வீதி முகம் மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டு மலர்களிலே பல நிறம் கண்டு திருமாலவன் வடிவம் அதில் கண்டு நாராயணகரி 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 கோவிந்தா
கைக்குத்த மாசா வாழ்க்கை செய்யலாம் வரட்டாமா பெருமையே பெருமை இந்த நாளுக்கு கனவு கிடைக்கவில்லை என்று தவித்துக் கொண்டிருந்தேன். எனக்கேற்ற கனவு கிடைத்து விட்டது. ஏனென்றால் பதிவதராவு நாட்டை ஆளக்கூடிய ராஜசேகர மகனோ பெற்றெடுத்த மகனோ ஒரே மகள் ஒப்பற்ற மகள் சிவமணி அவருக்கு ஆயுள்கால முடியாத முன்பு அந்த வைவசம் ஆளக்கூடிய யமதர்மனோ அந்த சிவமனுடைய உயிரை கவர்ந்திருக்கின்றார். ஆனால் பிணத்தை வைத்துக் கொண்டு தவிக்கின்றார் அந்த ராஜசேகரன். செல்ல வேண்டும், இவருடைய கழகத்தை அங்கேயே துவக்க வேண்டும். நமோ நாராயண. எனக்கு கொல்லி வைப்பாய் என்று உன்னை பெற்றெடுத்தேனடா. இந்த என் கருத்தில் என் மகனுக்கு நான் கொல்லி வைக்க வேண்டும் அம்மா. என் மகனை பாருங்க அம்மா. மகனே, என் சந்தமே என்னை விட்டு போய்விட்டேன். இந்த உலகத்தில் நான் அனாதையாகி விட்டேனே. யாரும் மற்ற பாவியாகி விட்டேனே. மகனே, இந்த பாவின் கரத்துல அவனுக்கு நான் கொல்லி வைக்க போகிறேனா? இந்த பாவின் கரத்துல அவனுக்கு கொல்லி வைக்க போகிறேனா? மகனே, என் செல்வமே, மகனே சிவமணி, மகனே நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் ஏற்படுத்த. ஐயோ அம்மா, நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் ஏற்படுத்த. நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் ஏற்படுத்த. காட்டினிலே உன் துயரோ பாடிடையே வைத்தார். ஏட்டினிலே உன் கதையை எழுதிட்ட என் விதியோ. எங்கிருந்தோ வந்தயமன் செய்திட்ட சந்ததியோ. நாட்டினிலே பிறந்து துடு காட்டினில் என்படுத்தார். சிவனே, இந்த பாவி கருத்தை அவனுக்கு சொல்லி வைக்க வேண்டுமாடா. சொந்த பந்தம் இல்லாம சோறு சொத்து சொந்த பந்தம் இல்லாம ஒரு ஊட்டி நான் வளர்த்து சொத்து சுகம் வேணான்னு சொந்தமென நீ நினைத்து. சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்து சொத்து சுகம் வேணான்னு சொந்தமென நீ நினைத்த. தந்தைய விட்டு நீ எங்கே சென்றாயோ. அல்லும் பகல் அவதிப்பட என்ன நீ மறந்தாயோ. நான் வளர்த்த சீதனமே நான் ஜன்னத்திலே நான் வளர்ந்து பாடுகிறே. நீ எழுந்து ஓடிவரா கண்ணிரியாச்சே அந்த கடவுள் பொய்யா. நாட்டினிலே நீ பிறந்து துடு காட்டினில் என்படுத்தார். பாட்டினிலே என் துயரும் பாடிட எங்க வைத்தார். மகனே சிவமணி,
தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாலை தந்திருப்பா தந்தை உன்னை அன்பாரே பாசப்பால் ஊட்டி வந்தே தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பால தந்திருப்பா அன்னை உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் தாயிருந்து வளர்த்திருந்தா தாய்ப்பாலை தந்திருப்பா தந்தை உன்னை அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் பள்ளிக்கு நான் ஒன்னி பின்னழகை ரசித்தேன் நீ பிறந்து காத்தடியும் வாழுகின்றார் நானிடமே தூட்டுமணி ஏமாற்றி வாரிசு போயாச்சு இனி யாரிடம் நாட்டினில் நீ பிறந்து துடு காட்டினில் படுத்தாய் பாட்டினில் என் துயரும் பாடிட எங்க வைத்தாய் வந்திடு வந்திடு தானா வந்திடு 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 எத்தனை நாட்கள் தான் இப்படி கத்தி கதறுவது இறந்த என் மகன் இடுகாடு எனும் சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து விட்டேனே இதன் பாவியின் கரத்தில் நான் கொல்லி வைக்க வேண்டும் என் மகனுக்கு நான் கொல்லி வைக்க வேண்டும் என் மகனுக்கு நான் கொல்லி வைக்க மலர்ந்த செந்தாமரை போல் இருக்க முகமானது வாடி வழி இருக்க காரணம் என்னவோ நீங்க யார் நொடி பொய்தில் இந்த 3 உலகத்தை சுற்றி வளம் வரக்கூடியவன் நீங்கள் உண்மைதான் உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது இருந்ததோ ஒரே மகன் ஒப்பற்ற மகன் சிவமணி உண்மைதான் அயல்நாடு சென்று பட்டங்கள் புரிந்து இப்போதுதான் தாயகம் திரும்பி என் மகனுக்கு இந்த மகிவதனாபுரி நாட்டை முடிசூட்டி மன்னனாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கடைசியில் என்னுடைய மகன் சிவமணி இறந்து விட்டார். நான் இந்த இடத்திற்கு வந்துவதே தவறு. வந்ததும் வந்துட்டீங்க. இருந்த என் மகன் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவன் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் தான் தக்கதொரு வழியை வகுக்க வேண்டும். ராஜேந்திர மன்னா, உனக்கு பிறந்தவரோ ஒரே மகன் ஒப்பற்ற மகள் சிவமணி. அவனுக்கு இந்த நாட்டை மணிபுரி சூட்டி நல்லதொரு பெண்ணை பார்த்து திருமணத்தை முடிக்கலாம் என்று நினைத்தால் உடைய மனக்கோட்டை அனைத்தும் மண்கோட்டையாகிவிட்டது. மண்கோட்டையாகிவிட்டது ஐயா. உடைய மகள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று உரைக்கின்றாய். உடைய மகனுக்கோ திருமணம் முடிந்து விட்டதா? என் மகனுக்கு ஒரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்ய வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன். அதற்குள் என் மகன் இறந்து விட்டான் ஐயா. என் மகன் இறந்து விட்டான் ஐயா. மன்னா, இந்த பூவிலையில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிற்றின்பம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை முடித்த பிறகுதான் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபதவி அடைய முடியும். உடைய மகன் திருமணம் முடித்தால்தான் சிவபதி அடைய வேண்டும், சொர்க்கலோகத்துக்கு செல்வான். என் மகனுக்கு திருமணம் முடிந்திருந்தால் தான் அவருடைய ஆன்மா சாந்தி அடையுமா? உண்மையாக அவன் சொர்க்கத்துக்கு செல்வானா? கண்டிப்பாக. அப்படி என்றால் என் மகனுக்கு சொர்க்கத்திற்கு செல்ல வழியே கிடையாது. சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உடைய மகனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். இறந்த என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. உயிரோடு இருக்கின்ற அழகான ஆண் மகனுக்கே பெண் கிடைப்பது கடினமா இருக்கு. இறந்த என் மகனுக்கு ஓமையா, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் காத்திருக்கிறார்கள். பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆசைப்பட்டு பெண் கொடுக்க வருவார்கள். அப்படியா? ஆமா. எப்படி என்றால் நாட்டில் பேர் வாதியும் 10 லட்சம் பணத்தையும் பரிசாக கொடுத்து விட்டால் யாராகிலும் பெண் கொடுக்க வருவார்கள். கண்டிப்பாக பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்பட்டு
இந்த மத்தியமதுரா நாட்டில் பாதி பங்கும் பணம் 10 லட்சம் தருகிறேன் என்று பரசாற்றினார். முன் வருவார்கள். ஆமா, எப்படியோ என் மகன் சொர்க்கத்திற்கு சென்றால் அதுவே எனக்கு போதுமானது. இந்த நாட்டை முழுவதும் அவங்களுக்கு எழுதி தருகிறேன். அப்படியே செய்து முடிக்க வேண்டும். ஆனால் என் மகனுக்கு பெண் கிடைக்க எத்தனை நாட்கள் ஆகுமோ, எத்தனை மாதங்கள் ஆகுமோ, எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ, அதுவரையிலும் இறந்த என் மகன் உடல் துர்நாற்றம் வீசாதான். உண்மைதான். நான் யார்? தேவலோகத்தை சேர்ந்தவன். என்னுடைய பார்வை எப்போது உன்னுடைய மகன் மீது பட்டுவிட்டதோ அப்பொழுது ஜப்பான் வாசலை வீசிக்கொண்டே இருக்கும். கண்டிப்பாக விரைவில் திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். நான் சென்று வருகிறேன். இறந்த என் மகனுக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டும். பணம் 10 லட்சமும் இந்த நாட்டில் பாதி பங்கும் தருகிறேன் என்று பரசாற்றி விடு. பெண் கொடுக்க